ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவகர்ணர்களை போற்றி. கன்னிராசி நேர்களுக்கு வணக்கம். கன்னிராசி நேர்களை இந்த வீடியோ பதிவில் ஒரு முக்கியமான தகவல் பார்க்க போகிறோம். தொப்புளில் இதை தடவுங்கள். நம்ம உடம்புல தொப்புள் இருக்குது, ஒரு முக்கியமான பாகம். அந்த தொப்புளில் குங்குமப்பூவை நம்ம கையில் குழச்சி தண்ணியில் அதில் மிக்ஸ் பண்ணி தடவுனோம்னா நிறைய சக்திகள் கிடைக்கும். சரியா? நிறைய மாற்றங்கள் கிடைக்கும். சொத்து பத்து சேரும், சுகம் சேரும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குங்குமப்பூ ப்ளஸ் நம்ம தொப்புள், இதில் சில காரியங்கள் பண்ண போகிறோம். இதில் வேத ஜோதிடத்தில் இடம் இருக்குது. சரியா நேர்களை வீடியோ பொறுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்கு அப்படி தான் தம்மில் போடுவேன். தொப்புளில் இதை தடவுங்கள், பணம் சொத்து சுகம் சேரும். கன்னி, உங்கள் தொப்புளில் இதை மட்டும் தொடர்ந்து தடவி வாருங்கள், பணம் சொத்து பத்து பல வகையில் சேரும். ஓகே நேர்களே, வீடியோக்குள்ளே போவோம். இப்போ நம்ம உத்தரம் சித்திரை அஸ்த நட்சத்திர நேர்களுக்கு வணக்கம். ரிட்டன் வியூவர்ஸ் நியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். பொறுமையாக வீடியோ பாருங்கள். நம்ம தொப்புள் ஒரு முக்கியமான பாகம். தாய் வயிற்றுலேருந்து நம்ம வெளியே வரும்போது தொப்புள் கூடி உறவு அப்படிங்கிறோம். சரியா? குழந்தை வந்த பின்னாடியும் தொப்புளில் ரொம்ப நேரத்துக்கு இருக்கும். அது தொப்புள் கூடி உறவில் அது ரொம்ப நேரம் அந்த குழந்தையுடைய இது இருக்கும். அது பிறகு தான் கட் பண்ணி அது அவங்க அதை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ தொப்புள் கூடி உறவுங்கிறது ரொம்ப முக்கியம். தொப்புள் உடம்புல முதல் மூளை தொப்புள் தான். சரியா? மனிதனுக்கு முதல் மூளை தொப்புளாகவும் ஆன்மீக விழிப்புணர்வில் இது முக்கியமான இடமாக பார்க்கப்படுகிறது. ஒருத்தங்களுக்கு ஆன்மீகத்து மேலே நல்லா பற்று இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு தொப்புள் ரீதியான சில குணாதிசயங்கள் உடம்புல இருக்கும். அதுபோல் பிரச்சனை ஜோதிடத்திலே தொப்புளை வச்சுட்டு சில ஜோதிட பலங்கள்லாம் சொல்லுவாங்க. சரியா? மனிதனோட ஆயுள், ஆரோக்கியம், எதிர்காலம் அதெல்லாம் வச்சு சொல்கிறாங்க. ஸோ தொப்புளுங்கிறது ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. நான் இந்த வீடியோவில் கொஞ்சம் தொப்புளை பற்றி சொல்லிவிட்டு அதுக்கடுத்து அந்த குங்குமப்பூவை எப்படி ப்ராசஸ் பண்ணணும், அந்த குங்குமப்பூவுக்கும் ஜோதிடத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, கன்னிராசிக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம், அதை பற்றி நம்ம சாதக பாதங்களாக பார்க்க போகிறோம். சரியா? கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. சரியா நேர்களே? இப்போ தொப்புள் மூலிமா பார்க்குற அந்த பிரச்சனை ஜோதிடம் ஆமிலோமணி அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அது வரையாக நம்பப்படுகிறது. அதுபோக தொப்புளை சுற்றி இருக்கிற இடம் முக்கியமான சக்தியாக பார்க்கப்படுகிறது. தொப்புள் நம்ம உடம்புல நடுப்பாகமாக பார்க்கப்படுகிறது. நம்ம உடம்புலேயே 9 ஓட்டை இருக்குது. 9 இடத்துல ஓட்டை, 2 கண், 2 மூக்கு, நாசி துவாரம், ஒரு வாய், அடுத்து கீழே தொப்புள், அடுத்து ஆசன வாய், இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். பிறப்பொறுப்பு, இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். எல்லாமே துவாரங்கள் தான். நம்ம உடம்பே ஒரு ஓட்டை தான். சரியா? ஓட்டை வீடு 9 வாசல். நம்ம உடம்புக்கு 9 வாசல் இருக்குது. 9 வாசல் வழியாக காற்று போயிட்டு வரும். சரியா நேர்களே? அப்பேற்பட்ட ஓட்டை வீடு 9 வாசல் தான் மனிதனோட அமைப்பு. அதை தான் சொல்லுவாங்க, காயமே இது பொய்யடா, காற்றடைத்த பையடா அப்படிம்பாங்க. காயம்னு என்ன? உடம்பு. சரியா? நம்ம உடம்பை தான் காயம்னு சொல்லியிருக்காங்க. காயமே இது பொய்யாடா, காற்று எடுத்த பை. அந்த காற்று 9 துவாரங்கள் வழியாக உள்ளே போயிட்டு வந்துட்டுருக்கு. தொப்புள் பகுதி மணிப்பூர சக்கரம் அப்படிங்கிறாங்க. சரியா? அந்த தியான யோகா லெவலில் போகும்போது அந்த மணிப்பூர சக்கரம் குப்புளில் தான் அந்த சக்தி இயங்குது. 3வது சக்தியாக இருக்குது. இது தன்னம்பிக்கை, மன உறுதி, பொருளாதார ரீதியாக குறிக்குது. சரி, அந்த மணிப்பூர சக்கரம் தொப்புலேருந்து ஆரம்பிக்கிறது ரொம்ப மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோக தொப்புள் மனிதனோட ஆயுள், அதிர்ஷ்டம் சார்ந்த கர்மாக்களை நிர்ணயம் பண்ணுது. ஸோ இப்படி தொப்புள் மனிதனுக்கு ஒரு ஆற்றல் மையமாக இருக்குது. சரியா? இந்த பிரபஞ்சத்தின் சில தொடர்புகள் தொப்புள் வழியாக மனிதனுக்கு போகுது. குறிப்பாக ஒரு மனிதனுக்கு ஏற்பட்ட தனிப்பட்ட ஆயுள், ஆரோக்கியம், அதிர்ஷ்டம் எல்லாமே தொப்புள் வழியாக தான் போகப்படுது. இதில் நம்ம ஆரோக்கியம், அதிர்ஷ்டத்தை தொப்புள் மூலிமா நல்லா பார்க்கலாம். இந்த குங்குமப்பூவை நீங்கள் குழச்சி தொப்புளை தடவுனீங்கன்னா அதிர்ஷ்டம் கொடுக்கும். சரியா? அந்த அதிர்ஷ்டம் எப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுபோல் ஆரோக்கியம் எப்படின்னா உடல் சூடு. சில பேருக்கு வயிற்று வலி வந்துடும். வயிற்று வலி வந்துச்சுன்னா அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா நல்லெண்ணெய் தொப்புளை தடவி ஈரத்துணியை போடுவாங்க. ஸோ வயிறு சம்மந்தப்பட்ட பிணிகள் எதாக இருந்தாலுமே தொப்புள் வழியை நிர்ணயம் பண்ணலாம். சரியா? நிவாரணம் பண்ணலாம். இப்படி இந்த தொப்புள் மனிதனுக்கு பல வகையில் பிரயோஜனமாக இருக்குது. சரியா நேரில்? அதுபோல் நம்ம உடம்புல பிராண ஆற்றலின் மையமாகவும் தொப்புள் இருக்குது. ஓகே, தொப்புளை பற்றி இப்படி நிறையா சொல்லிட்டு போகலாம். பட் இந்த வீடியோவில் எதுக்கு நான் தொப்புளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன்னா, தொப்புளில் தான் நம்ம அந்த காரியத்தை பண்ண போகிறோம். சரி? ஆண் பெண் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த வயசில் இருந்தாலும் சரி இந்த காரியத்தை பண்ணலாம். அடுத்து குங்குமப்பூ ஒரு தாவரத்துலேருந்து கிடைக்குது. சரியா நேரில்? இது மஞ்சள், மெரூன், ஊதா நிறத்தில் கிடைக்கும். குங்குமப்பூ தேங்காய் துருள் மாதிரி இருக்கும். கடையில் கேட்டால் கிடைக்கும். நாட்டு மருந்து கடை இல்லைன்னா காதி கிராஃப்ட்டு, இப்படி சில முக்கியமான இடத்துல குங்குமப்பூ கிடைக்கும். சரியா நேரில்? இந்த குங்குமப்பூ நீங்கள் வாங்கி வீட்டுக்கு கொண்டு வரணும். பொதுவாக குங்குமப்பூ வீட்டில் பூஜை அறையில் இருக்கணும். குங்குமப்பூ, பச்சை கற்பூரம் பக்கத்தில் இருக்கணும். ஏன்னா குங்குமப்பூ செவ்வாய் குருமங்கள யோகத்தில் உள்ளது. பக்கத்தில் பச்சை கற்பூரம் சுக்கரோட அதுக்கு அனுக்கிரகம். சுக்கரன் ப்ளஸ் குரு ப்ளஸ் செவ்வாய் ரொம்ப அருமையாக பார்க்கப்படுகிறது. கன்னி ராசிக்கு இது மிக நல்ல ஒரு அற்புதமான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அற்புதமான விஷயம். உங்கள் பூஜை அறையில் குங்குமப்பூ எப்போவுமே இருக்கணும். கன்னிராசியில் பிறந்தவங்க வீட்டு பூஜை அறையில் பச்சை கற்பூரம், குங்குமப்பூ, சாம்பிராணி, குங்குமம், மஞ்சள், சந்தனம், பக்தி, சூடம், இப்படி பூஜை கொண்ட பொருட்களும் வைக்கணும். இது போன்ற பொருட்களும் வச்சுருந்தோம்னா வீட்டில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். நேர்மறை சக்தி நிறைஞ்சிருக்கும். அதனால் நீங்கள்
இந்த குங்குமப்பூ கடையில் வாங்கிட்டு வந்துடுங்க. இந்த குங்குமப்பூவில் வந்து குரு செவ்வாயோடைய அனுக்கிரகம் இருக்குது. சரியா? செவ்வாய் வந்து வீரியத்துக்குள்ளவர். சரியா? சுறுசுறுப்புக்குள்ளவர். கன்னிராசிக்கு 3 8 கூடியவர். தைரிய வீரியத்தையும் கொடுப்பாரு, தேக ஆரோக்கியத்தையும் கொடுப்பாரு, திடீர் ரகசியத்தையும் கொடுப்பாரு, எதிர்பாராத சந்தோஷத்தையும் கொடுப்பாரு. ஸோ செவ்வாய் கெட்டு போனவர்கள், ஜனன ஜாதகத்தில் குரு கெட்டு போனவர்கள் இதை வந்து யூஸ் பண்ணலாம். இந்த பொருட்கள்லாம் வீட்டில் இருந்தாலே அந்த கிரக தோஷம்லாம் சரியாக போயிடும். ஜனன ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம், குரு தோஷம்லாம் சரியாக போயிடும். செவ்வாய் தோஷம் இருந்துச்சுன்னா ரொம்ப பிரச்சனை. சரியா? செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க திருமண தடையாக இருக்கும், புத்திர சாணத்தம் தடையாக இருக்கும். செவ்வாய் 2 4 7 8 12 உட்காந்துருந்தாருன்னா ராசிக்கோ லக்கணத்துக்கோ ஏகப்பட்ட பிரச்சனையை கொடுப்பாரு. 2ஆம் இடத்துல இருந்தாருன்னா குடும்ப பிரச்சனை கொடுப்பாரு. 4ஆம் இடத்துல இருந்தாருன்னா ஹெல்த் இஷ்யூ இருக்கும். 7ஆம் இடத்துல இருந்தாலும் தாமத திருமணம், கணவன் கூட பிரச்சனை. 8ஆம் இடத்துல இருந்தாலும் திருமணம் ஆயிரும், திருமண வாழ்க்கையில் பிரச்சனை, கணவன் கூட சேர்ந்து வாழ்கிற பிரச்சனை. ஆனால் இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. 12ஆம் இடத்துல இருந்தாலும் அயனசேன போகம் நல்லா இருக்காது, படுத்தா தூக்கம் வராது, தாம்பத்தியம் நல்லா இருக்காது, திருப்திப்படுத்த முடியாது. சரியா? 2 பேர்த்தில் யாரோ ஒருத்தர் வந்து பற்றாக்குறையிலே இருப்பாங்க. இதை வெளியே சொல்லவும் முடியாது. இப்படி சில இடியாப்பு சிக்கல்லாம் கொடுக்குறவர் செவ்வாய் தான். ஸோ அந்த சிக்கல்லேருந்து வெளியே வரணும்னா அந்த குங்குமப்பூவை தொப்புல தடவணும். இந்த குங்குமப்பூவை வந்து நீங்கள் என்றைக்கு தொப்புல தடவணும், எப்படி தடவணும், அதை பற்றி இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். அடுத்து வந்து குரு பகவானோட அனுக்கிரகம் உள்ளது. குரு பகவான் தனகாரகன், புத்திரகாரகன். ஒரு மனிதனுக்கு பொருளாதாரத்தை கொடுக்குறவன். தனம்னா என்ன? பணம். பணத்தை கொடுக்குறவருக்கு குரு பகவான் தான். ஸோ ஒரு மனிதனுக்கு பணம் தான் முக்கியம். பொருள் எல்லாருக்கும் உலகம் இல்லை, பொருள் இல்லைன்னா இங்கே உனக்கு இடமே இல்லை அப்படிங்கிறார் திருவள்ளுவர். அதனால் பணம் இங்கே ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து நம்ம காலத்துக்கு பின்னாடி அந்த பணத்தை பாதுகாக்க நமக்கு பிள்ளைகள் வேணும், புத்திரம் வேணும். என்ன தான் சம்பாதிச்சு வச்சாலும் நம்ம எவ்வளோ அனுபவிப்போம், அதை அடுத்து தொடர்ந்து கொண்டு போகிறதுக்கு நமக்கு பிள்ளைகள் வேணும், புத்திர சந்தானம் இருக்கணும். அந்த பிள்ளை பாக்கத்தை கொடுக்குற ஒரு குரு பகவான் தான். ஸோ குருவுடைய அருள் வேணும்னா குங்குமப்பூ முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஸோ அந்த குங்குமப்பூ வச்சு சில காரியங்கள் பண்ண போகிறோம். வீடியோ கேளுங்க. இப்போ வந்து குங்குமப்பூ என்ன சார் செய்யலாம் அப்படின்னா, இந்த குங்குமப்பூ வந்து செவ்வாய் குரு 2 பேரோட அனுக்கிரகம் இருக்கிறதுனால இது என்ன பண்ணுறீங்கன்னா, காலையில் குளிச்சு முடிச்சிடுறீங்க. நீங்கள் வந்து குளிச்சு முடிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு வேலைக்கு கிளம்புறீங்க அப்படின்னா தினமும் கூட செய்யலாம். இதை நீங்கள் கொஞ்சம் போல் குங்குமப்பூ எடுத்து உள்ளங்கையில் போட்டுக்கோங்க. எடுத்து உள்ளங்கையில் போட்டுக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க, அந்த மிக்சிங் ஏற்ற மாதிரி. உங்கள் வலது கை ஆள்காட்டி வர இருக்குல்ல, அதை வச்சு அந்த குங்குமப்பூவை மிக்ஸ் பண்ணுங்கள். அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நெத்தியில் திலகமாக போட்டுக்கலாம். சரியா? திலகமாக இட்டுக்கலாம். நெத்தியில் திலகமாக இட்டுட்டிங்கன்னா மகச்சிறப்பாக இருக்குது. போகிற காரியம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். பணப்புழக்கம் நல்லாயிருக்கும், அதிர்ஷ்டம் கை கொடுக்கும், குருவின் திருவருள் கிடைக்கும். ஆள் நல்ல ஃபோர்ஸாக இருப்பீங்க, காரிய அனுகூலம் இருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது, காரிய தடை இருக்காது. ஒரு மனிதனுக்கு முதல் காரிய தடை இல்லைனாலே எல்லா பிரச்சனையும் சக்ஸஸ் ஆகிரும் அர்த்தம். கேட் இல்லைனாலே ரோடு நல்லா இருக்குன்னு அர்த்தம். ரோடுங்கிறது நம்ம வாழ்க்கை, கேட்டுங்கிறது தடை. வாழ்க்கையில் ஏற்பட்ட தடைகள்லாம் தவிடுபடியாக ஆகும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக இதை வந்து தொப்புல தடவணும். எப்போ சார் தடவணும் அப்படின்னா, வியாழக்கிழமை தடவணும். வியாழக்கிழமை முக்கியமான நாளாக பார்க்கப்படுகிறது. நீங்கள் தினமும் தடவலாம், அது வந்து உங்கள் சாய்ஸ் தான். ஆனால் வியாழக்கிழமை ஒரு நாள் தடவுனீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சில காரியங்களில் சில நாள் அந்த நட்சத்திரம் அந்த இது பார்த்து செய்யணும், அந்த சூட்சும வலுப்படி செய்யணும். சூட்சுமம்னா என்னென்னா, குருவாரம் வியாழக்கிழமை குரு வர இரவு 8 to 9 இதை செய்யணும். ஆணோ பெண்ணாக இருந்தாலும் இதை நீங்கள் தொப்புல தடவலாம். இதற்கெல்லாம் கூச்சப்படக்கூடாது. சரியா? சில பேர் கூச்சப்படுவாங்க. இன்றைக்கி வந்து நாட்டில் ஒரு பெரிய சில பேருக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வர்றது காரணம்னா ஏழாமை, கூச்சப்படுறது. சில பேர் ஒரு மீட்டிங்கில் பேசுகிறது கூச்சப்படுவாங்க. 4 பேர் இருக்கிற இடத்துல தன் கருத்தை சொல்கிறது கூச்சப்படுவாங்க. நிறைய ஆண்களுக்கே இருக்குது. ஒரு மீட்டிங்கில் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி போயிருப்பான், ஆனால் அந்த இடத்துல தான் சொல்ல வேண்டியது சொல்லாமல் போயிடுவான். நல்லா படிச்சிருப்பான், விவரம் தெரியும், பள்ளிக்கூடத்தில் நடக்கிற நிகழ்ச்சியில் அவனால் கலந்துக்க முடியாது. அந்த மேடை கூச்சம் இருக்கும், அந்த மேடையில் ஏறி பேச தெரியாது. ஸோ முதல் ஒரு ஆணோ பெண்ணோ கூச்சத்தை விட்டுறணும். சரியா? கூச்சத்தை விட்டுட்டோம்னா வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். அதுவும் இந்த படிக்கிற பாலிய பருவத்தில் கூச்சத்தை விட்டுறணும். கூச்சம் இல்லாமல் இருக்கணும். கூச்சம் இல்லாமல் இருந்தால் தான் நம்ம வெளி உலகத்துக்கு நல்லா அறிமுகமாக முடியும். சரியா? நமக்குள்ளேயே கூச்சம் இருந்து வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையில் வெற்றியை பெற முடியாது. ஏன்னா இதை நான் அணுவு ரீதியாக பார்த்துருக்குறேன். சரியா? அதனால் கூச்சம் வந்து ஒரு மனிதனுக்கு வந்து இருக்கக்கூடாது, கூச்சப்படக்கூடாது. சொல்ல வேண்டிய நேரத்தில் சில விஷயங்கள், நேர்மையான விஷயங்கள், நல்ல காரியங்கள், அதை சொல்ல வேண்டிய விஷயத்தில் சொல்லிடணும். அந்த ஒரு அந்த திறனை வளர்த்துக்கணும். சரியா? அந்த திறனி இருக்கணும். அதனால் நீங்கள் இதை வந்து வீட்டில் செய்கிறது கூச்சப்படக்கூடாது. என்னடா ஒரு தொப்புல தடவை சொல்கிறாரு அப்படின்னு அவநம்பிக்கையும் படக்கூடாது. நான் இந்த வீடியோ எல்லோரும் கேளுங்க, எல்லோரும் பாருங்கன்னு சரி சொல்லலை. இஷ்டம் இருக்கிறவங்க கேளுங்க. இந்த மேலே நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த காரியத்தை செய்யுங்க. அல்லாமல் குறையாது, இல்லாமல் புகையாது. அது மாதிரி எதுவுமே இல்லாமல் யாரும் சொல்கிறது கிடையாது. குங்குமப்பூ வந்து அந்த அளவுக்கு பிரசித்தி பெற்றது. ஸோ குங்குமப்பூ என்ன பண்ணுறீங்கன்னா, தொப்புல தடவுங்க. வியாழக்கிழமை இரவு 8 to 9 தொப்புல தடவுங்க. நான் சொன்ன மாதிரி கையில் குழச்சி அந்த அந்த ஆள்காட்டி வரல, குரு வரல எடுத்து தடவுனீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். அந்நேரம் தடவும் போது உங்கள் பிரச்சனையை தீர்த்து நினச்சிக்கோங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை நினச்சிட்டு தடவுனீங்கன்னா அந்த பிரச்சனை தீரும். குரு பகவான் அது கணக்கரம் கொடுப்பாரு. அதுபோக வந்து குங்குமப்பூ பெண்கள் சாப்பிடலாம். கர்ப்பிணி பெண்கள் சாப்பிட்டா குழந்தை நல்லபடியாக பிறக்கும், உடம்புல ஒரு நோயெல்லாம் குறையும். அதுபோல் குங்குமப்பூ வந்து வியாழக்கிழமை பூஜை அறையில் வச்சு நீங்கள் பூஜை பண்ணலாம். பூஜை அறையில் வச்சு இரவு 8 to 9 பூஜை பண்ணிவிட்டு கூட நீங்கள் தடவிக்கலாம். சரியா? சிவனுடைய
படம் இருக்கணும், இல்லைன்னா குரு பகவான் படம் இருக்கணும் வச்சுக்கலாம். வீட்டில் குரு பகவான், தட்சிணாமூர்த்தி, சிவன் படம் வச்சுக்கலாம். இந்த 3 பேரில் யாரோ ஒரு படம் இருக்கணும். அந்த படத்துக்கு கீழே குங்குமப்பூ வச்சுக்கணும், பாலை காய்ச்சிக்கணும். பால் ரொம்ப முக்கியமானது, சந்திரனுடைய ஆதிக்கம். அதில் இந்த குங்குமப்பூ போடுங்க, கொஞ்சம் சர்க்கரையும் போடுங்க. சரியா? சுக்கிரன், சந்திரன், குரு பகவான், செவ்வாய், குருமங்கள யோகம், சந்திர மங்கள யோகம், இல்லை 4 வகை நாலதரப்பட்ட யோகம் வந்துடும். அந்த பால் வந்து சந்திரன், நீங்கள் போடுற ஜீனி வந்து சுக்கிரன், குங்குமப்பூ வந்து குரு அண்டு செவ்வாய். அதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா பாலை காய்ச்சி ஆற வச்சு அதை வந்து நீங்கள் வந்து நெய்வேத்தியமாக வந்து சிவனுக்கு வைக்கிறீங்க. சிவனுக்கோ குரு பகவானுக்கோ தட்சிணாமூர்த்திக்கோ உங்கள் வீட்டில் எந்த ஃபோட்டோ இருக்கோ, எந்த தெய்வத்தோடைய உருவம் இருக்கோ அந்த தெய்வத்துக்கு இதை வைக்கிறீங்க. எந்த பாத்திரத்தில் வைக்கணும் சார் அப்படின்னா, பித்தளை பாத்திரம், இல்லைன்னா செம்பு பாத்திரம் வைக்கலாம், இல்லைன்னா கண்ணாடி பாத்திரத்தில் வைக்கலாம். சரியா? சூடாக வச்சிடாதீங்க, கண்ணாடி பாத்திரத்தில் கொஞ்சம் ஆற வச்சு வைங்க. எவர் சில்வரை தவிர்த்துடணும். சரியா? எவர் சில்வரை தவிர்த்துட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஒரு டம்ளர் வைங்க, அவ்வளோதான். ஒரு 150 ml, மேக்ஸிமம் 200 ml. ஒரு டம்ளருங்கிறது 200 ml தான் இருக்கும். ஸோ அதில் குங்குமப்பூ போட்டுட்டு நமஸ்காரம் பண்ணுங்கள். சரியா? நமஸ்காரம் பண்ணுங்கள். சிவனுடைய நாமத்தை சொல்லுங்கள், தட்சிணாமூர்த்தியோட நாமத்தை சொல்லுங்கள், குருவுடைய நாமத்தை சொல்லுங்கள். ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ மகேஸ்வர குருசாஸ்தா பரபரமா தஸ்மஸ்தி குருவே போற்றி, தேவ குருவை போற்றி, பிரகஸ்பதியை போற்றி, பொன்னானனை போற்றி, புனர்பூச்சி நட்சத்திர குருவனை போற்றி, விசா நட்சத்திர குருவனை போற்றி, புரட்டாதி நட்சத்திர குருவனை போற்றி, தனுசு ராசியில் மூலத்திரிவன் ஆட்சி சிவனை போற்றி, மீன ராசியில் ஆட்சி சிவனை போற்றி, கடகராசியில் உச்சமடைவனை போற்றி அப்படின்னு குருவை சொல்லுங்கள். குரு இப்போ நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. உங்கள் குரு உங்கள் ராசிக்கு 4, 7 குடைவன், சுகஸ்தானாபதி, கலஸ்தார ஸ்தானாபதி. வீடு மனை வண்டி வாகனம் அமையும், சொத்து பத்துகள் சேரும், எனக்கு நல்லா இருக்கும், தாய்வழி சிறப்புகள் இருக்கும். சரியா? நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சில பேர் இடம் வாங்கி போட்டிருப்பாங்க, வீடு கட்ட முடியாது. அவங்களாம் இந்த காரியம் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். திருமண அமைப்பு நல்லாயிருக்கும். 7ஆம் இடத்துல கண்டகச்சினோட தாக்கம் குறையும். இப்போ குரு பார்வை வேறு இருக்குது. ஸோ இந்த காலகட்டத்தில் இதை செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இணக்கம், இன்டகிரேஷன், கூட்டுத்தொழில், பங்கு சந்தை, ஷேர் மார்க்கெட் இதெல்லாம் நல்லபடியாக இருக்கும். அதுபோக குரு வந்து 11ஆம் இடத்துல இருக்கிறாரு, லாபம் அதிகமாக இருக்கும். இப்போ 11ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறாங்க. இன்றைக்கி சந்திரன் அங்கே தான் இருக்கிறாரு. இன்றைக்கி உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் நல்லா இருக்குது. நீ சந்திரன் வந்து எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரு? கடகராசியில் இருக்கிறாரு. சரியா? கடகத்தில் ஆயிலத்தில் இருக்கிறாரு. ஸோ இன்றைக்கி உங்கள் ராசி 11ஆம் இடம் சூப்பராக இருக்குது, நல்ல லாபமாக இருக்கும். 19/6/2026 இன்றைக்கி கன்னி ராசிக்கு நல்லாயிருக்கும். குறிப்பாக மூத்த சகோதரி வழியெல்லாம் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ சாயந்தரம் வரும். சில பேருக்கு மூத்த சகோதரி வழியில் நல்ல தகவல் கிடச்சிருக்கும். அக்கான்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அவங்க வழியில் நல்ல தகவல் கிடச்சிருக்கும். ஆமாம் சார், எங்கள் மூத்த சகோதரி வழியில் நல்ல தகவல் கிடச்சிது, எங்கள் அண்ணனோ அக்காவோ எனக்கு நல்ல ஹெல்ப் பண்ணாங்க, அவங்க வழியில் ஒரு நல்ல தகவல், அவங்க சார்ந்த தகவல் கிடைக்கும். அப்படி கிடச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஸோ இன்றைக்கி நல்லா இருக்குது, இன்றைக்கி வந்து நல்லா இருக்குது, இன்றைக்கி தேதிக்கு இதுதான் ஜோதிடம். டக்குன்னு நான் பாயிண்ட்டுக்கு வரேன் பார்த்தீங்களா. ராசி 11ஆம் இடத்துல குரு சுக்கிரன் நினைவு, சந்திரன் சேர்றார், வளர்பிறை சந்திரன். உங்கள் ராசிக்கு யார் 2, 9, 4, 7, 11 வீட்டுக்குடையவன் ஆட்சி பெற்றிருக்கிறான். அதனால் குருவும் சுக்கிரன் நல்ல செய்வாங்க. ஆட்சி பெற்ற சந்திரன், உச்சம் பெற்ற குரு, சுக்கிரன் சூப்பராக இருக்கிறார். இப்போ 2, 9 குடைவன், தன குடும்ப வாக்குஸ்தானபதி, பாக்கியஸ்தானாபதி. இந்த காலகட்டத்தில் நீங்கள் இதை செஞ்சீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா நேரில்? இன்றைக்கி என்ன கிழமை? இன்றைக்கி வெள்ளிக்கிழமை தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி கூட தடவலாம் நீங்கள். சரி, இன்றைக்கி நல்ல நாள் தான். இன்றைக்கி தடவுனீங்கன்னா அதோட சக்தி அதிகமாக இருக்கும். இவ்வளோதாங்க. இதை சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும், அவ்வளோதான். ஒரு நல்ல ஒரு ஜோதிடர் வந்து ஒரு நாள் பார்த்து அதை சொல்லி அன்றைக்கி ஒரு காரியம் செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இதை சொல்கிறதுக்கு தான் ஆள் வேணும். பள்ளிக்கூடத்தில் அந்த பாடத்தில் உள்ள விஷயத்தை சொல்கிறதுக்கு தான் டீச்சர் தேவைப்படுறாரு. அவர் நல்ல விதமாக பசங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிட்டாருன்னா பசங்கள்லாம் படித்து நல்லா பாஸ் பண்ணிடுவாங்க. அதுபோல் தான் ஒரு கல்யாணத்துக்கு எப்படி முகூர்த்தம் குறிக்கிறோமோ அதுபோல் ஒவ்வொரு ராசிக்குமே சில சூட்சமான நாட்களை சொல்லணும். இன்றைக்கி நான் பரவாயில்ல, கன்னி ராசிக்கு நான் எதாச்சியாக தான் வீடியோ போட்டேன். பட் இறைவனோட சித்தம் இன்றைக்கி நல்ல நாளாக அமையுது. சரியா? 11ஆம் இடத்துல குரு சுக்கிரன் சனி பகவானுடைய இணைவு நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. சரியா? இன்றைக்கி நைட்டில் கூட நீங்கள் செய்யலாம், விருப்பம் இருக்கிறவங்க செய்யுங்க. சரியா? வீட்லேயே இருக்குது, சிலர் வீட்டில் குங்குமப்பூ இருக்கும், இல்லைன்னா சாயந்தரம் கூட வாங்குங்க. ஒரு 6, 7 மணிக்கு பக்கத்து கடையில் வாங்கிட்டு வந்து நைட்டில் கொஞ்சம் கையில் எடுத்து சாமியை நினச்சிக்கிட்டு அப்படியே உங்கள் தொப்புல தடை விட்டு படுத்துருங்க. சாப்பிட்டு முடிச்சு 8 to 9 கரெக்டாக ஒரு 9 மணிக்கிட்ட 8:50, 8:55 தடை விட்டு படுத்துருங்க. அவ்வளோதான். சரி, எங்கிட்ட அலைய வேண்டாம். கொஞ்சம் போல எடுத்து தடவுங்க. இதில் கூச்சப்படக்கூடாது. சரியா? ஆண் பெண் யாராக இருந்தாலும் செய்யலாம். பெண்கள் தடவுனீங்கன்னா உங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். சரியா? புத்திர பாக்கியம் கண்டிப்பாக அமையும். சரி, ஏன்னா புத்திர பாக்கியத்துக்கு முக்கியமான இடமே வந்து வயிறு தான். ஒரு பெண் வந்து வயிற்றில் தான் பிள்ளையை சுமக்கிறா. அந்த வயிற்றில் நல்ல மைய பகுதியாக இருக்கிறது தொப்புள் தான். தொப்புள் வந்து நாபி கமலம். ஒரு மனிதனுக்கு ஒரு பாட்டு பாடுறவங்க, புல்லாங்குழல் வாசிக்கிறவங்க, நாதஸ்வரம் வாசிக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஒரு அந்த இதே கொடுக்குறதே வந்து இந்த நாபி கமலத்திலேருந்து எடுக்கிற மூச்சு தான். சரியா? அந்த மூச்சு காற்றுடைய ஒரு இடம் வந்து தான் அந்த நாபி கமலம், நாபி. அதை நாபி யோகம் கூட சொல்லுவாங்க. ஸோ தொப்புள் வந்து ஒரு முக்கியமான பார்ட்டு. தொப்புளை பற்றி நிறைய பேசலாம். பட் ரைட்டு, நான் கொஞ்சம் தான் சொல்லியிருக்கிறேன். நம்மளுடைய லாஜிக், நம்மளுடைய வீடியோடைய கண்டென்ட் என்னென்னா, வீடியோவில் சொல்லப்பட்ட விஷயம் என்னென்னா, தொப்புள் அதை தடவுங்க, குங்குமப்பூ தடவுனீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். ஓகே நேர்களே, இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம், செய்யுங்க.
இதை வந்து தினமும் செய்யலாம். வியாழக்கிழமை செஞ்சீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்குது. இன்றைக்கி ஒரு நல்ல நாளாக இருக்கிறதுனால இன்றைக்கி செய்யலாம். சரியா? இது எல்லோரும் செய்யலாம் சொல்ல மாட்டேன். நம்பிக்கை இருக்கிறவங்க செய்யுங்க. செஞ்சிங்கன்னா நல்வழிப்படுவீர்கள். ஜனன ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் குரு தோஷம் இருக்கிறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. குரு திசை நடக்கும். குரு திசை நடக்கிறவங்க கன்னிராசியில் இதை செஞ்சிங்கன்னா குரு திசை நல்ல யோகத்தை கொடுக்கும். சரியா? வாரந்தோறும் வியாழக்கிழமை ஒரு நாள் இந்த இதை எடுத்து தட்டக்கிட்டிங்கன்னா குரு திசை மிகச்சிறப்பாக வேலை செய்யும். அதுபோல் நெத்தியில் தடை விட்டு நீங்கள் வெளியே போகலாம். சரியா நேர்களே? இது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இதை செய்யுங்க. குங்குமப்பூ வந்து கடையில் வாங்கும்போது பார்த்து வாங்கணும். ஒரிஜினலாக பார்த்து வாங்கணும். ஏன்னா இன்றைக்கி டூப்ளிகேட் நிறைய விற்கிறாங்க. ஸோ ஒரிஜினலாக பார்த்து நீங்கள் வாங்கணும். அதை வாங்கி என்ன பண்ணணும்னா வீட்டில் கண்ணாடி டம்ளரில் உள்ள தண்ணியில் போடணும். கண்ணாடி டம்ளரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டு ஒரு அரை பகுதி தண்ணி ஊற்றிக்கிட்டு குங்குமப்பூ கொஞ்சம் போட எடுத்து உள்ளே போடணும். நீங்கள் போட்டிங்கன்னா அது ஒரு 10 to 15 நிமிஷம் அது அப்படியே இருக்கும். எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படியே நேச்சுரலாக அப்படியே இருக்கும். நீங்கள் எப்படி போட்டிங்களோ அப்படியே இருக்கும். ஒரு 10-15 நிமிஷத்துக்கு பின்னாடி அதோடைய கலர் சேஞ்ச் ஆகும். அது தண்ணியில் வந்து மிக்ஸ் ஆகும், கலக்கும். அப்படியே அப்படியே பிரியும். அதோடைய கலர் வந்து வெளியே வரும். அப்போ தான் அது ஒரிஜினல். சரியா நேரில்? மினிமம் 10 நிமிஷம் அது வந்து அப்படியே தாக்கு பிடிச்சி தண்ணிக்குள்ளே இருக்கும். அது கண்ணாடியில் பார்த்தாலே தெரியும். வெளியே இருந்து பார்த்தாலே நமக்கு தெரியும். சரியா? கண்ணாடி டம்ளரில் போட்டு பார்த்தீங்கன்னா மிகச்சிறப்பாக தெரியும், தெளிவாக தெரியும். டூப்ளிகேட் வந்து என்ன ஆகும்னா போட்டவொடனே கரைஞ்சிரும், போட்டவொடனே சாயம் வெளுத்துரும். சரியா? சாயம் வெளுத்துருச்சுன்னா அது வந்து டூப்ளிகேட்னு அர்த்தம். ஏன்னா நிறைய டூப்ளிகேட் செஞ்சு விற்கிறாங்க குங்குமப்பூன்னு. இதை கொஞ்சம் பார்த்து வாங்கணும். இதெல்லாம் ரொம்ப விலை இருக்காது, ஒரு மத்தியமாக விலையாக தான் இருக்கும். ரொம்பலாம் இதுக்கு செலவுலாம் கிடையாது. சரியா நேர்களே? அதனால் இதிலலாம் நீங்கள் வந்து சிக்கனை பார்க்க வேண்டாம். இதை ஒரு மனசாக வாங்கி செய்யுங்க, நிறைவாக இருக்கும். இந்த தொப்புளில் வந்து இதை தடவுனீங்கன்னா நினச்ச காரியம் நடக்கும். காரிய கனவுகளும் இருக்கும். பணம் பல வகையில் வரும். சொத்து புத்தெல்லாம் சேரும். எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன். சரியா நேர்களே? வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் கன்னிராசி நேயர்களுக்கு உத்திரம் சித்திரை அஸ்த நட்சத்திர நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடுவோடு வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.